ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி மேக்கப் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் வந்து விஷ்கேரோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், லிப்ஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு. இது டிண்டட் லிப் பாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த 2V மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் இப்போ தான் ரீசெண்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நல்ல க்ளோயிங்கான பேஸ் வேணும், உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்விஸ் பியூட்டி ப்ரைமர் எடுத்து ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங்கான ஃபினிஷ் கொடுக்கும். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி பார்த்தாலே அந்த ஷைன் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இதில் ரொம்ப குட்டி குட்டியான ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுதான் நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதில் நிறைய ஷேட்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து கோல்டன் ஷேட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கிட்ட போனால் தான் அந்த கோல்டன் ஷேடே தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன ஷிம்மர்ஸ் தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட் நான் வந்து மெப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஷேட் நம்ம வந்து 230. ரொம்ப நாள் ஆச்சு மெப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி. முன்னாடி நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ நான் வந்து ரீசெண்டாக நிறைய மெப்ளின் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் நான் காமிச்ச மேக்கப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதனால் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போகிறேன். இதே ஃபிட்மி ரேஞ்ச், மெப்ளினோட ஃபிட்மி ரேஞ்சில் மீடியம் ஷேடில் இருக்கேன் நான். ஸோ இதுவும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதோட ஒரிஜினல் வேல்யூவோட டிஸ்கவுண்ட்டில் இருந்தது அமேசானில். ஸோ அதனால தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸ் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் வந்து லைட்டாக டார்க்னஸ் இருக்கும், அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், அங்கே மட்டும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் மெப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம் நான் வாங்குகிறேன். இது சூப்பராக இருக்கும் இந்த காம்பேக்ட் பவுடர். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச், ஆனால் நல்லாவே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சூப்பர் டோவி ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக சீக்ஸில் அப்ளை பண்ணிட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ளஷ் நல்லா ஈஸியாக ஸ்கின்னில் பிளெண்ட் ஆயிரும். நல்ல ஒரு எவ்ரிடே கலர் இது. நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட குஷன் மூஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பைன் ஷேடில் இருக்கேன். 03 இதோட ஷேட் நம்பர். ரொம்ப லைட் ஹேண்டடாக தூரமாக ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது நல்ல க்ளோ கொடுக்கும், அதனால் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது, நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ ஹெவனோட ட்ரூபோ ஐப்ரோ டிஃபைனர் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்கும் அங்கே மட்டும் நான் ஜஸ்ட்டு ஃபில் இன் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் நான் வந்து லஞ்சுக்கு தான் போகிறேன். ஸோ அதனால் ஐ மேக்கப்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த ஜெல்லி ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். இது லைட்டு போட்டால் தான் அதோட கலரே தெரியும். ஸோ அதனால் லைட்டாக எடுத்து நான் வந்து சும்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிறதுக்காக நான் அந்த கிளிட்டர் மாதிரி அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஐலட்ஸில். அதுதான், வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இது மெப்ளினோட லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா. அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இந்த மஸ்காரா சூப்பராக இருக்கும். அண்ட் எசன்ஸில் ஒரு மஸ்காரா வரும், லேஷ் பிரின்சஸ் மஸ்காரா, அது கூட சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து ஒரு திக்னஸும் கொடுக்கும் அண்ட் லென்த்தும் கொடுக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் வந்து இந்த லவ் எர்த்தோட லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து ஐரிஷ் காஃபி. நல்ல லைட் வெயிட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது மேக்கப்பை நல்லா லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து இயரிங் போடுறேன். அண்ட் ஹேருக்கு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு நம்ம ப்ளோ ட்ரை தான் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். நேற்றுக்கு April 6 என்னோடய பர்த்டே. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டிஃப்ரெண்ட் வீடியோஸில் உங்கள் விஷஸ் எனக்கு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இது மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இது அக்ஷரா சிங். பாய். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.